நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல அதிரடியான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறது நம்ம அண்ணன் தாங்க. நேத்து அதிரடிக்கு ஒரு அதிரடியை கொடுத்துட்டாங்க மக்கள். பெரம்பூர் பக்கம் அண்ணன் நடந்து போகும்போது அண்ணன் மேல செல்போன் வீச்சு நடந்திருக்கு. செல்போனை தூக்கி அண்ணன் மேல எரிஞ்சிருக்கிறாங்க. மிரண்டு போய் அதிர்ச்சியா பாக்குறாரு. இன்னொரு பக்கம் அதே பெரம்பூர்ல அண்ணன் வென்ற பெரம்பூர்ல அங்க பஸ் டெப்போல போய் அங்க இருக்கிற ஊழியர்களோட போட்டோ எடுத்து அதை ரீல்ஸ் ஆகலாம் ட்ரை பண்ணும்போது 2 பிள்ளைங்க கை கொடுக்குதுங்க. கை கொடுத்தா திரும்ப கை கொடுக்கறதுல என்ன குறைஞ்சா போயிருவீங்க? உங்க அக்கா உங்க தங்கச்சிங்க. ஆனா கை கொடுக்காம அப்படி முறைச்சு பாக்குறாரு. அதுக்குள்ளேயும் பாதுகாவலர் ஓடி போய் கையெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு தட்டி விடுறாரு. இந்த 2 வீடியோவும் நேற்று பரபரப்பாக தமிழ்நாடு முழுவதும் பேசப்படும் பொருளாக மாறி இருந்தது. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாடே ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க. எங்க பார்த்தாலும் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா அமைச்சர்கள் ஷூட்டிங் தனியா நடந்துட்டு இருக்கு. போறது நிக்கிறது உட்கார்றதெல்லாம் பின்னாடி பிஜிஎம் போட்டு பாட்டா போட்டுட்டு இருக்கானுங்க. கட்சிக்காரங்களே எந்த பொறுப்பிலும் இல்லாத கட்சிக்காரர்கள் ஒவ்வொரு அரசு அலுவலகமா நுழைஞ்சு ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கானுங்க. அதை ஃபுல்லா பாட்டை போட்டு ரீல்ஸ் போடுறது. இப்படி தமிழ்நாடே ஷூட்டிங் எடுக்கக்கூடிய ஒரு இடமா மாத்திட்டாரு. அண்ணன் மெகா ஷூட்டிங் நடத்துறவரு. அண்ணன் நேத்து பெரம்பூருக்கு வந்திருக்காரு. பெரம்பூர் திருச்சி கிழக்கு 2 இடத்துல நின்று ஜெயிச்சாரா? இதுல திருச்சி கிழக்க சைன் பண்ணி வித்ரா பண்ணிட்டார். நான் இங்க இது ஒரு இடம் போதும் அப்படின்ட்டு. இந்த இடத்துக்கு வந்தவர் 2 மாசமா தூங்கி எந்திரிச்சு நன்றியும் சேர்த்து சொல்லிடலான்னு நேத்து வந்திருக்காரு. பெரம்பூர்ல எம்எல்ஏ அலுவலகம் திறக்கிறது. அது ஒன்றும் பிரமாதமான அரசு விழாலாம் கிடையாது. ஒரு அலுவலகத்தை திறக்க போறீங்க, அப்படிதான். அதுக்கு எதுக்கு முதலமைச்சர்? நீங்க அங்க போகவே போறது கிடையாது. ஏற்கனவே 2 மாசமா உங்களை ஜெயிக்க வச்ச மக்களுக்கு நன்றி கூட சொல்ல போகல. நீங்க எலெக்ஷனுக்கு மக்களை சந்திக்கிற ஒரு ஆளு. மக்களுக்கு தெரிஞ்சிடும் இன்னும் 1 வருஷத்துலன்னு வச்சுக்கோங்களேன். இதை திறக்கிறதுக்கு அண்ணன் ஒரு பெரிய பரிவாரங்களோடு போறாரு. அமைச்சர் பெருமக்கள் ஒரு பக்கம், எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம், மக்கள் ஒரு பக்கம், ரசிகர்கள் ஒரு பக்கம், பெரும் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இந்த 2 மாசமா இங்க தமிழ்நாட்டில் நடந்துச்சு இல்லையா, சட்ட ஒழுங்கு கெட்டு சீரழிஞ்சு போயிருக்கு. எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாலியல் வல்லுறவு நடக்குது. குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. ஏராளமான திருட்டு குழுவா நின்று மோதிக்கிறதுன்னு தமிழ்நாடே சீரழிஞ்சு கிடக்கு. இன்னொரு உத்தரப்பிரதேசமாக, இன்னொரு பீகாராக, இன்னொரு குஜராத்தாக மாறி நிற்கிது தமிழ்நாடு. இதெல்லாம் மாத்தி மக்களை வேற மாதிரி பேச வைக்கணும்னா அப்பப்ப ஷூட்டிங் நடத்திட்டே இருக்கணும். அந்த ஷூட்டிங் தான் நேத்து நடந்த பெரம்பூர் ஷூட்டிங். இறங்கி வர்றாரு அண்ணன். பெரம்பூருக்கு வந்துட்டாரு. அப்புறம் கட்சி அலுவலகத்தையும் திறக்கிறாரு. வந்ததும் வந்துட்டோம், 2 கும்பிட போட்டு நன்றி தெரிவிக்கிறேன்னு போயிடலான்னு நினைச்சிருக்காரு. அப்படி ரோட்ல நடந்து அவர் போறாரு. பரிவாரங்கள் பின்னாடி போகுது, பாதுகாப்பாளர்கள். அப்புறம் அவருக்குன்னே தனிப்பட்ட முறையில நிறைய பேரை பாதுகாவலர்களா வச்சிருக்காரு. அவங்க எல்லாம் சேர்ந்து கூட போறாங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அண்ணாமலை ஒரு பொருள் விழுது. அப்படியே திடுக்கிட்டு என்னடான்னு கீழே பார்த்தா செல்போன். நல்ல வேலை ஒரு நூல்ல ஒரு 8 அவர் உடம்புலாம் வயிற்றுலாம் பட்டுச்சே கூடிய மூஞ்சி மோர உடையல. டப்புன்னு கீழே பார்த்துட்டு செல்போன்னே இப்படி கையை அப்படி மடிச்சுட்டு இப்படி பாக்குறாரு. அங்க ஒருத்தர் இருக்கோடனே செல்போன் எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு அப்படியே கெத்து காமிச்சிட்டு நடக்கிறாரு. பாருங்களேன். அண்ணன் நினைக்கிறாரு நம்மள தமிழ்நாடே கொண்டாடுதுன்னு. இல்லை, தமிழ்நாட்டுல அரசியல் புரிதலற்ற ஒரு சின்ன கூட்டம், உழைக்கிற கூட்டம் உங்களை நம்புது. நீங்க அதுக்கெல்லாம் ஒர்த்தே இல்லைன்றது 1 வருஷத்துல தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டை உங்களை வெறுக்கிறவங்க, ஐயோ ஓட்டு போட்டோமேன்னு கவலையா இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திக்காம பாஜகவும் பல்லழிச்சுட்டு கையை கட்டி நிக்கிற ஒரு வேலையை தொடர்ந்து நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பாஜகவுக்கு காலில் விழுந்து எந்திரிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியூஸ் பார்க்குற மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும். அப்ப கோபத்துல இருக்கிறவங்க செல்போனை வீசி எறிகிறாங்க. உடனே என்ன திசை மாற்றம் தெரியுமா? பூவை எரிய வந்தவர் செல்போன் எரிஞ்சிட்டாரு. சரி, பூவை எரிஞ்சாருல, கால் மாட்டுல பூ கிடக்கணுமா இல்லையா? காலுக்கடியில பூ கிடக்கணும்ல, அதுலதானே செல்போனும் கிடக்கணும். பூ இல்லையேங்க. அதுலயும் இந்த 5-6 கார்பரேட் யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதெல்லாம் 24/7 கால் கழுவுற வேலையை தான் பாக்குது. அவங்க தான் கிளப்பி விடுறாங்க. ஐயோ இல்லைங்க, பூவை வீசலாம்னு நினைச்சிருக்காங்க, செல்போனை வீசிட்டாங்க. ஹே, இந்த கதையெல்லாம் இங்க விடக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு. யாருக்கு? மோடிக்கு நடந்திருக்கு. கர்நாடகத்துல தேர்தல் பிரச்சாரம். கர்நாடகத்தினுடைய மைசூர்ல தலைவர் ரோட் ஷோ பண்றாரு. 56 இன்ச் மோடி ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செல்போனோட டப்புன்னு அவர் போன வண்டியில விழுகுது. அவர் மிரண்டு போய் பாக்குறாரு. கடைசியில் அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி எவ்வளவு தள்ளினாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
திருப்பூர்ல ஒரு முறை மோடி ரோடு ஷோ நடக்கும்போது செல்போன் வச்சு நடந்தது. பலார்னு அடிச்சுட்டாங்க. நீங்க எடுத்து ஆன்லைன்ல போட்டா தெரியும். அப்ப 2 இடத்துல செல்போனை போட்டு மோடியை மிரட்டி விட்டாங்க. இத்தனைக்கா அவர் நாட்டோடைய பிரதமர் வேற. செல்போனை எரிஞ்சு தன்னுடைய எதிர்ப்பை காமிச்சாங்க. நேத்து என் ஏரியா, அந்த ஏரியா, இந்த ஏரியா, எல்லா ஏரியாவும் ஐயா ஏரியா அப்படின்னு நம்புற விஜய்க்கு ஒரு சுளுக்கு எடுத்து விட்டுருக்கானுங்க. ஒரே அடிதான் செல்போனால. தெரிச்சிருக்காரு, மிரண்டிருக்காரு. இனி அந்த பக்கம் போகும்போது ஜாக்கிரதையா போவாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் எப்பயுமே அண்ணன் இந்த பெண் குழந்தைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கிறது, பெண்களை கட்டி பிடிச்சு அழுது என் தங்கச்சின்றது, இதெல்லாம் சிறப்பா செய்வாரு. எப்படி எம்ஜிஆர் கிழவிங்க எல்லாம் கட்டி பிடிச்சு போட்டோ எடுத்து அதை பெருசா பாப்புலர் ஆக்குவாரு, அது போல இவரு சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் கட்டி பிடிச்சு என் தங்கச்சிங்கன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரு. கரூர்ல வேலைக்கான ஆர்டர் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்குங்களா? 31 பேருக்கு. அந்த ஆர்டர் கொடுக்கும்போது கூட 2-3 பேர் தங்கச்சிங்க எல்லாம் உட்கார்ந்து பயங்கரமா கட்டி பிடிச்சு அழுது போனாங்க. அதெல்லாம் சீனாச்சு. அதெல்லாம் பயங்கரமா கட்டி வெட்டி ஒட்டி பாட்டை போட்டு எங்க அண்ணன் பாத்தீங்களா அப்படின்னு பயங்கர சீன் பண்ணாங்க. அதே தான் இங்கேயும் நடக்கும்னு நினைச்சு எல்லாரையும் கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கிறாரு. அது ஒரு பஸ் டெப்போல ஒர்க் பண்ற பிள்ளைங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இது சார்ஜ் எத்தனை மணி நேரம் ஏறும், இது என்ன, அது என்னன்னு என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. எல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு அந்த பிள்ளைங்களோட போட்டோ எடுக்கிறாரு. போட்டோ எடுத்துட்டா கை கொடுத்தா கை கொடுத்துட்டு போங்க, வீட்டுல போய் சானிடைசர் வச்சு தொடச்சுக்கோங்க. ஏன்னா மேடையில ஏறினீங்கன்னா தமிழ்நாட்டுலதான் உங்க விஜய் இருக்கேன், வீட்டுக்கு நான் இருக்கேன், எல்லாரும் என் தம்பி, என் தங்கச்சிங்க, எங்க அக்கா அம்மா இருங்க, எங்க அம்மா அம்மா இருங்க, எங்க சித்தி பெரியம்மா சித்தப்பா சுத்தம் சொந்தம் சுருச்சுனா அப்படி அடிப்பார் வாயில. அப்படி அடிப்பார், வலுவலுன்னு பேசுவாரு. ஆனா கடைசியில இந்த பிள்ளைங்க, உழைக்கிற பிள்ளைங்க கை கொடுக்குதுங்க. என்னப்ப நீங்க ஒரு முதலமைச்சர், உங்களை நேசிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த பிள்ளைங்க உங்க கை கொடுக்குறாங்க, நீங்க கை கொடுத்து சந்தோஷப்படுத்தினீங்கன்னா அந்த பிள்ளைங்க இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்குள்ள இப்படி இந்த வழக்கம் போல சாத்தி வச்சா உட்காந்துருப்பார்ல, அதே மூஞ்சி வச்சுக்கிட்டு உருன்னு முறைக்கிறாரு. டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டக்குன்னு போய் அவர் பாதுகாவல இருக்கிற உள்ள போய் நுழைஞ்சு அதெல்லாம் கையெல்லாம் கொடுக்க கூடாதுப்பா, பேசாம இருங்கப்பான்னு அமர்த்துறாரு. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, தங்கச்சிகள், என் தங்கச்சிங்க, வீட்டுக்கு விசில் அடிங்க, வீட்டுக்கு ஓட்டு போடுங்க, பொம்மை கேட்கிற மாதிரி அம்மா அப்பாட்ட அடம் பிடிச்சு ஓட்டு போட வைங்க அப்படின்னு ஓட்டுக்காக எவ்வளவு தூரம் இறங்கி வேலை பார்த்த இதே பீஸு இன்னைக்கு கை கொடுக்கறதுக்கு அவ்வளவு மோசமாங்க. எங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு இனிக்குது, நாங்க கசக்குறோமோ? உழைக்கிற மக்கள் உங்களுக்கு அசிங்கமா இருக்கும், எங்க உழைக்கிற மக்களுடைய வேர்வோ உங்களுக்கு துர்நாற்றமா இருக்கு. உழைக்கிற மக்களினுடைய கையை பிடிச்சா உங்களுக்கு நோய் வந்துடும். அதுதானே இவ்வளவு வேலை கையை கொடுக்காம இருந்தீங்க. எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு முதலமைச்சருக்கான அடிப்படை தகுதி அரசியல் புரிதல், 2வது மக்களை நேசிப்பது, 3வது மாநில சுயாட்சியை கட்டி காப்பது. இது எதுவுமே இல்லாம ஒரு முதலமைச்சர் வேஷத்துல ஷூட்டிங் நடத்துற இவரை மக்கள் எப்படி கொண்டாட முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிக்கூடம் கொஞ்சம் கொஞ்சமா மூடிக்கிட்டு இருக்காரு. தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு நிறைய சலுகைகளை அறிவிக்கிறதோட இல்லாம ரெகுலேஷன் கொடுக்கறது, அங்கீகாரம் கொடுக்கறது. வச்சுக்கோங்க, நீங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிங்கன்னு. தனியார் பள்ளிகள் ஸ்கூல் ஆரம்பிச்சுக்கிட்டே போறாங்க, அரசு பள்ளிக்கூடம் மூடிக்கிட்டே வருது. நேத்து பழனியில 100 கோடி ரூபாய் சொத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க. இதெல்லாம் மறைக்கணும்னா அன்னை வெளியே வரணும், 2 டாட்டா காட்டணும், 2 கும்பிட போடணும், 2 ரீல விடணும். இதெல்லாம் ஒரு அரசியலாங்க? தெளிவா இருங்க மக்கா. நம்மளை பணைய வச்சு ஒரு கூட்டம் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தை எச்சரிக்கை பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம எதிர்காலமே 0 ஆயிரும். புரிஞ்சுக்கோங்க.